ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேமுக்கு ரெண்டர் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்ச ப்ரீசெட் ஒன்று செட் பண்ணி ஃப்ரேம் ரேட் 30, டியூரேஷன் 10 செகண்ட் மட்டும் கொடுக்கு. ஓகே, இப்போ நியூ காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது அந்த டெக்ஸ்ட்டு, இதுக்கு நேம் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. 01 text 1. ஓகே, இப்போ Ctrl T கொடுத்து டைப் டூல் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச வேர்டும் டைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் க்ரீன்னு டைப் பண்ணேன். இந்த அங்கே போய் நடுவில் வரத்துக்கு Ctrl Alt Home கொடுங்க. இப்போ கம்போசிஷனில் நடுவில் வரத்துக்கு Ctrl Home கொடுங்க. இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கணும். இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து கிரேடியன்ட் ரேம்ப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜெனரேட் கேட்டகரி குளிக்கிய கிரேடியன்ட் ரேம்பை ட்ராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லேயர் விட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்டோட பிடிச்சிக்கொண்டு இப்படி டெக்ஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை டெக்ஸ்ட் காம்பை செலக்ட் பண்ணி Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை நேமை நான் சேஞ்ச் பண்ண 7. இப்போ மெயின் 2 காம்போ வைத்து இந்த டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணி டைம் லைன் விட்டுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் 2 நான் பல்ல தொட்டுக்கொள்ளுத. இந்த டெக்ஸ்ட் 2 ஹைட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து கார்டு வைப் அன்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்சிஷன் கேட்டகரி குளிக்கிய கார்டு வைப்பை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் லேயரை டெக்ஸ்ட் 2க்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேயர்ட 0 செகண்டில் வச்சுட்டு டிரான்சிஷன் கம்ப்ளீஷனை கொடுத்து இது 0 கொடுத்துக்கோங்க. இப்போ 3 செகண்டில் வச்சுட்டு இது 100 கொடுத்துக்கோங்க. இதில் ரோஸ் 20, காலம்ஸ் 30, டைமிங் ரேண்டம்னஸ் 0.5. இந்த மாதிரி பாக்ஸாக போகும். இது நான் ரோஸ் 30 கொடுத்துக்கொள்வேன். இது இன்னும் கொஞ்சம் நான் கிட்டவாக்கி கொள்ளாக்கி இந்த டெக்ஸ்ட் லேயரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓல்ட்டோட லெஃப்ட் ஏரோ கீயை கொடுக்கு. இதில் நாங்கள் பொசிஷன் ஜிட்டரை அனிமேட் பண்ண அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் யூ கொடுத்த கீ ஃப்ரேம் எப்பியாக பண்ணிக்கொள்வேன். இதை ரெண்டுமே செலக்ட் பண்ணி கீபோர்டில் F9 கொடுத்துக்கொள்வேன். ஈஸி. இப்போ நான் இங்கே பிளேயர்ட நடுவில் மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ் ஜிட்டர் அமௌண்ட், Y jitter amount, Z jitter amount இதை மூணு ஸ்டெப் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 0 செகண்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் 0. இப்போ யூ கொடுத்து கீ ஃப்ரேம் எல்லாம் எடுத்து இந்த 0 செகண்ட்லேக்கு 3 கீ ஃப்ரேமும் காப்பி பண்ணி இந்த இங்கே ஷிஃப்டோட பிளேயர்ட வச்சுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த கீ ஃப்ரேம் எல்லாம் செலக்ட் பண்ணி கீபோர்டில் F9 கொடுத்து ஈஸி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி மறுபடியும் Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஒன்ல கீபோர்டில் U கொடுத்து மிட் பாயிண்ட் டிக்கு இதை இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபில் கலர் ஒன்று கொடுக்கணும். எஃபெக்டில் வைத்து ஃபில்லுன்னு சர்ச் பண்ணி ஜெனரேட்டுக்குள்ளிக்க கேட்டகரிக்குள்ளே ஃபில்லை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளிச் எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.